தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்கள்ல 21ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி நடைபெற இருக்கு. வரும் 4ஆம் தேதி இந்த பணி தொடங்கும்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல்ல தகுதியற்ற மற்றும் போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது குறித்த சர்ச்சை தொடர்ந்து நீடிக்குது. இதற்கு மத்தியில் பீகாரில் நடைபெற்ற சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணியின் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பட்டியலில் இடம்பெற்ற 65 லட்சம் தகுதியற்ற வாக்காளர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்காங்க. இது பெரும் சர்ச்சைக்கும் உள்ளானது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்ற ஒரு நிலையில தமிழகம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், கேரளா, குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சிருக்கு. தகுதியான வாக்காளர்கள் மட்டும் பட்டியலில் இடம்பெற செய்ததை உறுதி செய்யும் விதமாக இந்த பணி நடைபெற இருக்கு. அதன்படி வரும் 4ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியிருக்கு.